இந்த 4 விஷயங்களை கரெக்டாக பண்ணால் நம்மளால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய எல்பிஓவை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த எல்பிஓ எக்ஸாம்ஸ்லாம் யார் கிளியர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, யார் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இங்கிலீஷ்லேயும் அதிகமான ஸ்கோர் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ரீசனிங்லேயும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டாங்க, ஃபுல் அட்டம்ப்டே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது. நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னாலே ஒன்று சிஏ, இன்னொன்று இங்கிலீஷ், இதை ரெண்டும் நம்ம நல்லா பண்ணாவே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகே சார், நீங்கள் ஏதோ 4 பாயிண்ட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸில் நேஷ்னல் பேங்கிங் அண்டு உங்களுக்கு ஸ்கீம்ஸ், இது 3ஐயும் டீட்டெயில்டாக படிங்க. ஜனவரியிலிருந்து ஜூன் வரை படிங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் உங்களுடைய ஆப்ஷனல் கேப்சலில் படிக்கலாமா, டீட்டெயில்டாக படிக்கலாமான்ட்டு. இந்த 3 இல்லைனா 4 மாதத்தை கேப்சலில் படிச்சுட்டு மே ஜூனை டீட்டெயில்டாக படிங்க. முடிஞ்சால் ஏப்ரலையும் டீட்டெயில்டாக படிங்க. ஸோ 3 மாதம் நீங்கள் மேலோட்டமாக கேப்சலில் பாருங்கள், 3 மாதம் டெப்த்தாக படிங்க. அதில் நேஷ்னல் பேங்கிங் ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். இதிலிருந்து அதிகமான கொஸ்டின் கவர் ஆகும். இது நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பண்ணக்கூடிய முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெகுலராக ரீடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் கிராமரையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும். உங்களுடைய ஸ்கோரை ரொம்ப ஈஸியாக 40 கொஸ்டினும் அடிக்கிற மாதிரி தான் பேப்பர் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எங்கேயுமே வீக்காக இல்லாமல் இருக்கணும். இங்கிலீஷ் டிஃப்ரென்ஷியேட்டராக இருக்கும். இங்கிலீஷையே நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ நான் ரீசனிங் டேட்டா இன்டர்பிரேஷனை சும்மா போய் எழுதுனா பாஸ் பண்ணிடணும் சார் அப்படின்னா, 3வது விஷயம் ரீசனிங் எபிட்டில் பசில், இன்புட் அவுட்புட். எது ஒன்று பசில், இன்னொன்று இன்புட் அவுட். இது ரெண்டையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு அதில் நீங்கள் வீக்காகவே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபுல் அட்டெம்ப்ட் நீங்கள் உங்களால் போட முடியலன்னா அதுதான் அங்கே மேஜர் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஏயில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் அப்ளிகேஷன் சம்ம பெண்டிங் வச்சுருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க, நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்தவரை அந்த மாதிரி எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே 30 அவுட் ஆஃப் 30, அட்லீஸ்ட் 29 அவுட் ஆஃப் 30 எடுத்தால் தான் நம்ம இங்கே ரேஸில் இருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மல்டிபிள் ஷிஃப்டில் எக்ஸாம் நடக்கும், நார்மலைசேஷன்லாம் நடக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, 1 மணி நேரம் எக்ஸாமு. ஆனால் உங்களுக்கு அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸோ இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ தெரியலை அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுட்டு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க ரிசல்ட்டில். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் லெவல் ஈஸியாக தான் இருக்குது. மாட்ரேட் லெவல் இருக்கக்கூடிய சம்ஸை எல்லா விதமான அர்த்தமெட்டிக்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டிஐ நல்லா போட்டுருவீங்க ஒழுங்காக நம்ம டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணால். ஆனால் அப்ளிகேஷன் சம்ஸில் வீக்காக இருக்கக்கூடிய ஆஸ்பென்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சில பிகினர்ஸ், மாட்ரேட் ஆஸ்பென்ட்ஸ், அதாவது ஆவரேஜுக்கு பிலோ ஆவரேஜ் ஆஸ்பென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா டிஐலையும் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அவங்களாம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ கொடுப்போம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் சம்லையும் வீக்காக இருக்கக்கூடாது எல்பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா. ஸோ நான் சொன்ன 4 பாயிண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ரீசெண்டாக இருக்கக்கூடிய 3 மாதத்தை நல்லா டெய்லி ஒழுங்காக தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி 3 மாதத்தை நீங்கள் கேப்சூலில் படிச்சுக்கோங்க. அதில் நேஷ்னல் பேங்கிங் அண்டு ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் கிராமர் லைட்டாக வீக்காக இருந்தால் கூட அட்லீஸ்ட் பேசிக் சம் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதாச்சும் பார்த்துக்கோங்க. ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் ஆனால் இங்கிலீஷில் பேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், பேராஜம்பிள், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சம்ஸை என்ன பண்ணணும், எல்லா டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பேசிக் அட்லீஸ்ட் அந்த டாப்பிக்கில் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் பஸ்ஸுலையும் இன்புட் அவுட்புட் முடிஞ்சால் நியூ பேட்டர்ன் கோடிங் கேட்க மாட்டாங்க.
கம்மி வாய்ப்பு. பட் 1 மணி நேரம் எக்ஸாம் 30 கொஸ்டின்றதுனால கேட்டுட்டா அங்கே நீங்கள் லாக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதையும் சேஃப்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்புட் அவுட்புட்டும் பஸ்ஸிலும் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம சொதப்பினா சொதப்புவோம். அதனால் அதை நல்லா ஃப்ளோவாக கொண்டு வர அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 சப்ஜெக்டில் 4 விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. டைரக்ட் மெயின்ஸு முடிஞ்சால் கிளியர் பண்ணால் உடனே நீங்கள் இன்டர்வியூ ரிசர்வ் லிஸ்ட்டெல்லாம் விடுறாங்க. நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாலே இந்த வேலை வாங்குறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்ன பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.